இந்த மிடில் ஈஸ்ட் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மையப்படுத்தி பல லாபி இருக்குது. அந்த லாபி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து தனக்கான காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கான அதை ஃபோக்கஸாக கொண்ட நிறுவனங்கள் இருக்குது. அவங்க வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க தரப்பு நியாயம் அப்படின்னு சொல்லப்படுற கருத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதில் உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல்லான லாபி இஸ்ரேல் லாபி தான். அது எல்லாருக்குமே தெரியும். மீடியாவில் என்ன கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது இருக்குது. இதை வந்து ஜெனசாய்டு, காசா ஜெனசாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இனப்படுகொலை அப்படின்ற ஒரு கருத்தியல் இருக்குது. பட் அதுக்கு எதிராக வந்து இல்லை, இது இனப்படுகொலை இல்லை, இது வேறு இனங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய யுத்தம், போர் அப்படிங்கிறத சிவில் வார்ன்றதை விட ஒரு மதம் சார்ந்த போராக கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. இது யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் நடக்கிற போர் அப்படின்னு நிறுத்திட்டாங்க. ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. யூதர்களில் வந்து ஜியோனிஸ்ட்டுன்னு இருக்காங்க, அவங்க பொலிட்டிக்கல் விங்கை சேர்ந்தவங்க. ஜூஸ் இருக்காங்க. இந்த ஜூஸ் நான் ஜியோனிஸ்டாக இருக்கவங்க கொலை செய்கிறத வந்து அவங்க மதம் அனுபவிக்கலை. இட்ஸ் ஃபோர்பிடன் இன் அ ஜூயிஷ் லா. அவங்க அதை ஏற்கிறதும் இல்லை. பாலஸ்தீனியர்களை வந்து தாக்கிறத அவங்க மறுக்கிறாங்க, அதை எதிர்க்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு ரப்பி கூட ஒருத்தர் பேசியிருந்தார், இது கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் பேசியிருந்தார். அதாவது அவங்களோட மத குருமார். அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் தாண்டி இல்லை, இது வந்து இருவேறு மதம் சார்ந்த இனங்களுக்குள்ள நடக்கிற ஒரு யுத்தம் அப்படின்றத நிறுவிட்டாங்க, கிட்டத்தட்ட நிறுவிட்டாங்க. அதுக்காக செலவிடக்கூடிய பணமும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த லாபி ஸ்ட்ரக்சரும் ரொம்ப வலிமையானது.